மவுத்து மோசமாக வரும். குரான் 2 இடத்துல இது மரணத்தரவாக இருக்கும். மனிதன் பேச 2 இடத்துல குரான் பேசுது. ஐயோ எனக்கு அவகாசம் கொடு என்று மனிதன் கேட்பானாம். மனிதன் கெஞ்சுவானா. மலக்குல் மௌத் தலைசெல்லாம் கண்ணாடி பார்த்துருவான். சுற்றி நிற்பான், ரவுண்டு கட்டி நம்ம நிற்பான். வாப்பா நிற்பார், மகன் நிற்பான், பொண்டாட்டி நிற்பா, பிள்ளை நிற்பான், நண்பன் ஆலிம் சாக்கு நல்லா சொல்லலாம். மந்திரி கூட என்ன கூட்டிகிட்டு வாடா, கூடு ஓதி பாடுறா, வாடா ஓதி பாடுறா, உன் உயிர் எப்படி பறிக்க நல்லா சவாலாக சொல்ல வந்து பாரு, மந்திரிக்கெல்லாம் வரட்டும், நிறுத்துடா, உன் ரூஹு எப்படி ஓடுதுன்னு பாருன்னு சொல்லுவான். அப்போ மலக்குல் மௌத்தை பார்த்துரும் எல்லா. ஆனால் அந்த மலக்குல் மௌத்தை பார்த்த உயிரை பறிக்கிற மலக்கு வந்து நின்றான்னு பார்த்த உடனே இவன் அவன்கிட்ட மட்டும் பேசுவான். எவன் பேசும் காதில் விழாது. பொண்டாட்டி அழுவா, பிள்ளை அழுவா, அப்பா எத்தா நோ எனக்கு அவகாசம் கொடு என்று கெஞ்சுவான். அல்லாஹ் சொல்லுவான், உன் வெறும் வெற்று வார்த்தை என்று வேலை குரான் சொல்லணும். அல்லாஹ் சொல்லுவானா, டேய் இதம்மா உனக்கு பல தவணை கொடுத்தேன், உன் வெறும் வெற்று வார்த்தை என்று வேறில்லை, ரூஹை பிடுங்குமா. ஒரு வசனம். இன்னொரு வசனம் தான் அதே மாதிரி மலக்குல் மௌத்துமா சொல்லுவானா, ஐயோ எனக்கு திருப்பி அனுப்புங்களேன், எல்லா சாலிகான அமல்களும் நான் செய்வேன் என்று சொல்லுவானா. மக்களே, வாழ்க்கை என்பது நல்லதை செய்வதற்குத்தான் இஸ்லாம் சொல்லுவது. நல்லதை செய், நல்லதை மட்டுமே செய், அதை நிரந்தரமாக செய்யும் சொல்லுவது. கெட்டதை செய்யாதே, செய்து விட்டால் பாவ மன்னிப்பு தேடு, ஓடு, இறைவன் அருளை தேடு, மன்னிப்பு தேடி ஓடு, தயங்கி விடாதே, தயக்கப்படாது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தேடி ஓடு என்று சொல்கிற அழகிய தத்துவம். மனித